ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இந்த எபிசோட் ஜப்பானில் இருக்கக்கூடிய ஹஷிமா ஐலாண்டை பற்றி இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். சில படங்கள் பார்க்கும்பொழுது சில விஷயங்களை தேடிக்கிட்டு போகும்பொழுது சில அரிய தகவல்கள்லாம் கிடைக்கும். அதை போகிற போக்கில் அப்படியே உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய நோக்கம் எல்லாமே. நாம் ஜப்பானுக்கெல்லாம் போய் ஹஷிமா ஐலாண்டுக்கு போய் டாக்குமெண்ட்ரிலாம் பண்ணணும்னு ஆசை தான். நம்மளுக்கு அதுக்கான பொருளாதாரம்லாம் ஒரு பொழுது அதெல்லாம் பண்ணலாம். நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பண்ணணும்னு ஆசை. ரைட். இந்த ஹஷிமா ஐலாண்டை பற்றி ஒரு சிம்பிளாக பார்க்கலாம், பெருசாக இல்லை. ஏன்னா இந்த பேட்டில்ஷிப் ஐலாண்ட் அப்படின்னு 2017 பிகினிங்கில் ஒரு படம் வந்து அந்த படத்தை பார்க்கும்பொழுது அந்த படத்துக்கு பின்னணியில் இந்த ஐலாண்டினுடைய உண்மை கதைகளை அறியும் பொழுது அதை உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் இந்த எபிசோட். ரைட். ஸோ ஒரு வரலாற்று ஆவணத்தை, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை, தகவல்களை உங்களுக்கு அந்த சுவாரஸ்யங்களை சொல்லிக்கலாம் அப்படின்றது தான் இந்த எபிசோட். ரைட். இந்த ஹஷிமா அப்படின்னா அதுக்கு நிக்நேம் பேட்டில்ஷிப் ஐலாண்ட் அப்படின்னு பேர். இதுக்கு நிக்நேம் அதுதான். ஸோ இந்த ஐலாண்டோட சிறப்பு என்னென்னா ஒரு 15 கிலோமீட்டர் தான் இந்த ஐலாண்டு. ஓகேவா. 1810 இந்த ஐலாண்டில் நிலக்கரியை கண்டுபிடிக்கிறாங்க. ரைட். 1887 இங்கே நிலக்கரி எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஐலாண்டுடைய தூரம், அதாவது பரப்பளவு என்னென்னா 15 கிலோமீட்டர் தான். ஸோ இந்த 15 கிலோமீட்டரில் அப்பத்திய பாப்புலேஷன் 5000 பேர். இது 1887 இங்கே நிலக்கரி எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது இதனுடைய பாப்புலேஷன் ஒரு 5000 பேர். ஸோ இந்த 5000 பேருக்கு அங்கே கம்யூனிட்டி ஹாலு, ஸ்விம்மிங் பூலு, எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸு, எல்லாமே அவங்க தங்கிறதுக்கான விஷயங்கள் போகிறது. கிரேட் வைஸ் அதிகாரிகள் தங்கிறதுக்கு அப்பார்ட்மெண்ட்ஸு, அப்புறம் சிறுகுடில்கள், இந்த மாதிரிலாம் அந்த ஐலாண்டில் பண்ணி வச்சுருந்தாங்க. எப்போ 1887 இந்த கதை நடந்துக்கிட்டு இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி ஜப்பான் இரண்டாம் உலக போரில் தீவிரமாக இறங்கி கொண்டிருக்கும் பொழுது நிலக்கரியினுடைய தேவைகள் அவங்களுக்கு அதிகமாச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, கொரியா ஜப்பானுடைய காலனி ஆதிக்க நாடு கொரியா, சவுத் கொரியா, நார்த் கொரியா ரெண்டுமே இல்லையா. அதுக்கப்புறம் இது சைனாவில் இருக்கிற ப்ரீசனர்ஸ், சிறை கைதிகள், அதுக்கப்புறம் கொரியாவில் இருக்கிற சிவிலியன்ஸ். ஸோ இவங்களை எல்லாரையுமே என்ன பண்ணானுங்க, ஜப்பான்காரவங்க இந்த பேட்டில்ஷிப் ஐலாண்டுக்கிட்ட ஹஷிமா ஐலாண்டுக்கு கூட்டின்னு அவங்ககிட்ட கடுமையாக வேலை வாங்கினாங்க. மிக கடுமையாக வேலை வாங்கினாங்க. கொஞ்சம் நஞ்சமாகலாம் இல்லை, ப்ரூட்டலான அடி. ஏன்னா அவங்க நிலக்கரியுடைய தேவை அதிகம்ன்றதுனால அவங்கள நிலக்கரியை எடுக்க வச்சாங்க. 1 கிலோமீட்டர் ஆழத்திற்கு, இது 1 கிலோமீட்டர் ஆழத்திற்கு தோண்டிக்கிட்டு போய் அங்கேருந்து நிலக்கரியை எடுத்துக்கிட்டு மேலே அந்த சுரங்கத்துலேருந்து எடுத்துகிட்டு மேலே எடுத்துகிட்டு போகணும். ஸோ நிலக்கரி இருக்குதுன்னு கண்டுபிடிச்ச நாள்லேருந்து கரெக்டாக 83 வருஷத்தில் அவங்க அங்கேருந்து 15 மில்லியன் டன் நிலக்கரியை எடுத்துருக்குறாங்க. இதில் செகண்ட் வேர்ல்டு வாரில் தான் அவங்க என்ன பண்ணாங்க, கொரியன்ஸை வச்சு அவங்க ரொம்ப கடுமையாக அடிமைத்தனமாக ப்ரூட்டலாக அடித்து தாக்கி சொல்லணும்னா துயரங்களை அவங்கள பட வச்சு அந்த மக்கள் மூலமாக அந்த நிலக்கரிலாம் எடுத்தாங்க. ஸோ அந்த வரலாற்று பின்னணியில் தான் பேட்டில்ஷிப் ஐலாண்டு திரைப்படத்தை உண்மைக்கு நெருக்கமாக பதிவு செய்துட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு என்னென்னா ஜப்பான் மிகப்பெரிய கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுது. ஏன்னா ஏற்கனவே ஜப்பான் மேலே 2 குண்டு போட்டப்பறம் நம்ம ஜப்பானை ரொம்ப பாவமாக தான் பார்த்துருக்கோம். ஆனால் அவங்க செய்யாத வேலைலாம் கிடையவே கிடையாது. அவங்களும் காலனி ஆதிக்கத்தில் நாடு பிடிக்கிற ஆசையில் மிக வெறியாக தான் இருந்தாங்க. அப்புறம் 2 குண்டு அங்கே உழுந்த அப்புறம் தான் அவங்க அமைதியை நோக்கி போக ஆரம்பித்தாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் தான் அவங்கள பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த படம் வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க நிறைய எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள். இருந்தாலும் அந்த படம் வந்துடுச்சு. பட் அப்போ தான் நாம் இந்த ஹஷிமான்ற அந்த ஐலாண்டு, அந்த பேட்டில்ஷிப் ஐலாண்டை நம்ம தேடி படிக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த சுவையான தகவல்கள் இதில் என்னென்னா 400 பேர் இங்கேருந்து தப்பிச்சு போனது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யம். இது 400க்கும் மேற்பட்ட கைதிகளாக இருக்கக்கூடிய கொரியன்ஸ் இந்த தீவிலிருந்து தப்பிச்சு போனது தான் ஒரு வரலாற்று சிறப்பான ஒரு நிகழ்வு. அதை மையப்படுத்தி தான் பேட்டில்ஷிப் ஐலாண்டு திரைப்படத்தை பண்ணாங்க. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம்னா, அந்த 1 கிலோமீட்டருக்கு ஆழத்தில் போய் அந்த நிலக்கரிகள்லாம் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா. ஆனால் 30 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் உள்ளார இருக்கும். அதில் போய் தான் நீங்கள் அதை எடுக்க முடியல. அங்கே உள்ளார கேஸ் லீக் ஆகுதுன்னா அதெல்லாம் கிடையாது, அடி தான். அதாவது எப்படின்னா, அந்த ஐலாண்டு இறங்கும்பொழுதே அடித்து அவங்கள பயமுறுத்தி, உளவியல் ரீதியாக அவங்களை மன ரீதியாக பயமுறுத்தி தான் அப்புறம் உள்ளார எடுத்துன்னு போவோம். ஸோ அதனால் அவங்களால எதிர்ப்புலாம் தெரிவிக்க முடியாது. செகண்ட் வேர்ல்டு வார்ன்றது ஒரு பார்ட்டு தான். பட் 1930 செகண்ட் வேர்ல்டு வார் எண்டு வரலையும் அங்கே 1300க்கும் மேற்பட்டோர் அந்த தீவில் இறந்து போயிருக்காங்க. 1300 பேர் கடுமையாக தாக்கப்பட்டு, அதாவது விபத்துகள் இன்னபிற விஷயங்களால் 1300 பேர்
இறந்து போயிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்தை எடுக்கும்பொழுது நிறைய எதிர்ப்புகளை ஜப்பான் தெரிவிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வேர்ல்டு வார் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு இந்த தீவை வந்து ஒரு அபேண்டன் ஐலாண்ட் ஆக்கி அதை வந்து மூடிட்டாங்க. இது தீவை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 1974 இந்த ஹஷிமா தீவை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அபேண்டன்ட் ஐலாண்டாக மாற்றிட்டாங்க. ஆஃப்டர் தட் ஒரு 2009 இந்த 35 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த தீவை வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு திறந்து வைத்தார்கள். யுனெஸ்கோ வந்து உலக பாரம்பரிய சின்னமாக இந்த தீவை வந்து அறிவிச்சிருக்கு. இந்த தீவும் இந்த படத்தையும் பார்க்கும்பொழுது எப்படியாவது இந்த ஹஷிமா தீவை போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை பேராவல் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஒருவேளை ஜப்பானில் இருக்கிற தமிழர்களாக இருந்தால் ஹஷிமா தீவுக்கு ஒரு வாட்டி விசிட் போயிட்டு வாங்க. அதுக்கு முன்பாக இந்த பேட்டில்ஷிப் ஐலாண்டு கொரிய திரைப்படத்தை அவசியம் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த தீவுனுடைய எப்படி நம்மளுக்கு வந்து ஒரு அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டு எப்படி இருக்கோ, எப்படி சிறைச்சாலை படம் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து அங்கே இருக்கிற அந்தமானில் இருக்கிற அந்த சிறைச்சாலை வந்து எப்படி நம்மளுக்கு நினைவுக்கு வருதோ, அந்த மாதிரி இந்த பேட்டில்ஷிப் படத்தை பார்க்கும்பொழுது இந்த ஹஷிமா தீவை வந்து உங்களுக்கு வந்து நினைவுபடுத்தும். ஸோ இந்த மாதிரி ஒரு வரலாற்று தகவல்களை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் எடுத்துக்க. அப்போ தான் ஜாக்கி சினிமாஸுடைய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். அது மட்டும் இல்லை, இந்த தளத்தை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதோட நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.